கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டுக்கொண்டுள்ளார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் அவருடைய ஆவியை பெற்றும் அவருக்குள்ளும் எப்பொழுதும் நாம் காணப்படுகிறோம். அப்படி காணப்படுகிற நாம் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த சரீரத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் எப்பொழுதும் நாம் அவரையே மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று அதை மனப்பூர்வமாகவும் தேவனுடைய விருப்பமாகவும் நாம் செய்யும்போது நம்மை கொண்டு அவர் மகிமைப்படுவார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களையும் செய்து நம்முடைய சாட்சியை நாம் கெடுத்து கொள்ளாதபடி நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியை காத்து கொள்வது அதிக பொறுப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவ்வாறு நாம் காணப்படும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். அவர் நம்மில் மகிழ்ச்சி கொள்வார். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் கவனமாயிருந்து அவரையும் அவருடைய நாமத்தையும் நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனை துக்கப்படுத்தாதபடி நாம் நடந்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.